கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 22 வசனம் 5இன் 2வது பகுதி. உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வசனம். உண்மையாகவே இதை நான் வாசிக்கும் பொழுது கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த எவ்வளவு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவர்கள் மீது அல்லது பரிபூர்ணமாக நாம் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய கண்களில் காண்கிறதான பல காரியத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம், எதிர்பார்ப்புகளை வைக்கின்றோம். அவைகள் அநேக நேரத்தில் பொய்த்து போகும் பொழுது உள்ளம் சுக்குநூறாக உடைந்து விடுகிறது. நமக்கு இருக்கிறதான செல்வாக்கின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆகவே இந்த உலகத்தில் எனக்கு எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் நினைக்கிறோம். ஒரு நாள் அந்த வசதி வாய்ப்புகள் அனைத்துமே நம்மை விட்டு போகும் பொழுதோ அல்லது அவைகள் மூலமாக உதவி வர வேண்டிய நேரத்தில் அது பயனற்று போகும் பொழுது நாம் அப்படியே நொறுங்கி விடுகிறோம். அதே வண்ணமாக பிற மனிதர்கள் மீது, அது உறவாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், மற்ற யாராக இருக்கலாம், மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். எனக்கு இன்னார் இருக்கின்றார், அவர் இருக்கும் வரை எந்த கவலையும் எனக்கு இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி குறிப்பிட்ட மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். ஒரு நாள் அவர்களுடைய அன்பும் அவ்வளவு திருப்திகரமாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று நினைக்கும் பொழுது ஒரு மிகுந்த ஏமாற்றம் நமக்கு வருகிறது. இப்படி பல காரியங்களை உதாரணமாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் அவைகள் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால், அவைகள் தான் நம் கண்களுக்கு முன்பாக தெரிகின்றது. ஆகையால் எது நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறதோ அது நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு அவற்றின் மீது நாம் நம்பிக்கையை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை, வரும் காலத்தை முழுவதும் அவர்கள் மூலமாக நாம் திருப்திகரமாக கழித்துவிட முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அது மிகுந்த ஏமாற்றத்தை நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் தாவீது மிக அழகான ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிட்டதை நாம் வாசிக்கின்றோம். அவர் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவரை பார்த்தவர் சொல்லுகிறார், உம்மை நம்பி என்ன செய்தார்கள்? வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. மனிதர்களை நம்பி அல்ல, அல்லது மற்றவைகள் மீது நம்பிக்கை வைத்தல்ல, ஆண்டவரே உம்மை நம்பி என்ன செய்தார்கள்? வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. இங்கே வெட்கப்பட்டு போகுதல் என்பது எதை குறிக்கிறது? ஏமாற்றம் அடைகிறதை குறிக்கிறது. எதிர்பார்த்து அவர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள், நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து எதிர்பார்க்கும் பொழுது அவைகள் மூலமாக நமக்கு ஏமாற்றம் உண்டாகிறதே. அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகிறார். ஆண்டவரே உம்மை நம்பி அவர்கள் ஏமாற்றம் அடையாதிருந்தார்கள். அப்படியானால் கர்த்தரை யார் நம்புகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கடவுள் அவர்களை பரிபூரணமாக பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவராக, அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக, அவருக்காக வழக்காடுகிறவராக, அவர்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவராக, அவர்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் கடவுள் அவர்களுக்கு முற்றிலுமான ஜெயத்தை கொடுக்கிறவராக, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் அநேக விதமான பாதகமான சூழல்கள், அவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் எழும்பினால் கூட அவைகளிலே அவர்களோடு கூட
கடவுள் இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்து ஆண்டவர் அவர் பக்கமாக நின்று காரியங்களை நடப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் தான் தாவீது சொல்லுகின்றார், ஆண்டவரே உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஒருவர் மீது நம்பிக்கை வைக்காமல் நாம் வாழவே முடியாது. ஏதோ ஒன்றை ஆதாரமாக நாம் பிடித்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. அப்படித்தான் நாம் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கேள்வி என்ன, எதை நம்முடைய ஆதாரமாக நாம் வைத்திருக்கிறோம், எதன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், நம்முடைய எதிர்காலத்தின் நம்பிக்கையாக நம்முடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அதுதான் கேள்வி. இன்றைக்கு நாம் இந்த உலக பிரகாரமான காரியத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவைகள் பல நேரத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன்? கடவுள்தான் நிரந்தரமானது. இதே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று எழுதியிருக்கிறது. இங்கே நம்பிக்கைக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மகனோடு இருக்கிற உறவு, கணவனோடு இருக்கிற உறவு, மற்ற இனஜன பந்துக்களோடு இருக்கிற உறவை எவ்வளவேன நாம் துண்டித்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் அவர்கள்தான் எங்களுடைய ஆதாரம் என்று நினைக்கிறோமே, அதுதான் கேள்வியாக, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. என்னுடைய ஆதாரம் என் பிள்ளை தான், என்னுடைய ஆதாரம் என் கணவர் தான், என்னுடைய ஆதாரம் பணம் தான், என்னுடைய ஆதாரம் என்ற சொத்து தான், என்னுடைய ஆதாரம் நான் வகிக்கின்ற பதவி தான் என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மீது நாம் நம்முடைய ஆதாரமாக அவற்றை கொள்ளும் பொழுது அவைகள் நமக்கு வெட்கத்தையே பரிசாக அளிக்கிறது. ஆனால் இது வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். காரணம், கர்த்தர் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிறர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பிறரிடத்தில் ஆழமான எதிர்பார்ப்பை வைத்திருந்து இன்றைக்கு நீங்கள் அப்படியே சுக்குநூறாய் உடைந்திருப்பீர்களானால் இந்த அற்புதமான வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். தாவீதுனுடைய இந்த ஜெபத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற இந்த அழகான வார்த்தை, ஆண்டவரே உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அது ஏன் இந்த காலை நேரத்தில் நம்முடைய அறிக்கையாக இருக்கக்கூடாது? நாம் ஏன் கடவுளை பார்த்து சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என் எதிர்காலம் நீர்தான் ஆண்டவரே, என் ஆதாரம் நீர்தான் ஆண்டவரே, என் தேவைகள் எல்லாவற்றிற்கும் இதோ கர்த்தாவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று நாம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்லுவோமானால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாம் கைவிடப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்மை அணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.